காவல்துறை ஒரு முறைக்கு பல முறை எஸ்பி செல்வத்திடம் புகார் சொல்லி புதுவை அரசே போக்குவரத்துறையே நியாயம் தானா சாதிக்க லஞ்சம் மட்டுமே வாங்கப்படுது. வந்தால் தரப்பு இடம் இருந்து கையொட்டு பெற்றுக் கொண்டு நியாயம் தானா விபத்து என்று இங்கு வந்தால் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக செயல்படும் போக்குவரத்து காவல்துறையே நடவடிக்கை லஞ்சம் மட்டும்தான் வாங்குறாங்க. நடவடிக்கை ஒண்ணே இல்ல பிரயோஜனம் இல்ல. உயர்மட்ட காவல்துறையே சரி, கோரிமடுத்து காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையம் தொடர்ச்சியாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் விபத்தில் ஏதேனும் பாதிக்கப்பட்டு இந்த காவல் நிலையத்துக்கு வந்தால் 2000 கொடு, 5000 கொடு, 500 கொடு, 1000 கொடு என்று போக்குவரத்து காவல்துறையின் அட்டுழியம் தலைவிரித்து ஆடி வருகிறது. இது சம்பந்தம் ஏற்கனவே இந்த காவல் நிலையம் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரி எஸ்பி செல்வத்தை தொடர்பு கொண்டு பலமுறை புகார் தெரிவித்திருக்கிறோம். இன்று வரை இது சம்பந்தம் எந்த ஒரு நடவடிக்கையில கீழ்மட்டத்தில் இருக்கும், மேலும் காசு தான் கேட்டு வாங்குறாங்களே தவிர எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்றது இல்லை. கடந்த மாதம் 21ஆம் தேதி பெரிய காலாப்பட்டு தவமணி திருமண மண்டபம் அருகே ஒருவருக்கு 4 சக்கர வாகனத்தில் திருமணத்துக்கு பத்திரிகை செல்லும் போது BMW லைனா 4-5 வண்டி தொடர்ந்து சரி வேகமா வந்து ஈசிஆர்ல போய் ரேஸ் போயிருக்கிறாங்க. அதுல ஒரு BMW வந்து அந்த கார் மீது இடிச்சு அந்த கார் உரிமையாளர் உடனடியாக அதிர்ச்சி அடைந்து அவரை மருத்துவமனையில சேர்த்துட்டு போக்குவரத்து காவல் நிலையத்தில் அன்னைக்கே புகார் வாய்மொழியா சொல்றாரு. ஆனா அன்னைக்கு 4 சக்கர வாகன காரின் உரிமையாளர் புகார் தெரிவிச்சும் போது அவங்க புகார் வாங்கல. ஏன்னா அது BMW அதுக்கு 2 வீலர் சைடு தான் போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அது ரேஸ் பண்ணது போக கூட அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட இன்னி வரைக்கும் போக்குவரத்து காவல்துறை எடுக்கல. அந்த பைக்ல போன அடிபட்டு எம்எல்சி படிச்சிருக்காங்க. அவரோட பைக்கை வந்து போக்குவரத்து காவல் நிலையம் வந்து அதிகாரிகள் அவர் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. ஆனா 10 நாள் ஆகியும் ஒரு முறைக்கு பல முறை இந்த காரின் உரிமை புகார் தெரிவிக்க வந்து புகாரை பெறாம அலட்சியத்தோடு செயல்பட்டது. இன்னைக்கு வெளிப்பாடு என்னன்னா, அந்த பைக்கு இங்க காணோம். பைக்கையும் கண்ட்ரோல், அந்த பைக்கும் இல்ல, ஒரு எஃப்ஐஆரும் போடல, எதுவுமே போடல. ஏன்னா பணம் வச்சிருக்கிறவன் தப்பே பண்ணாலும் சரி அவனுக்கு ஆதரவாக தான் இந்த போக்குவரத்து காவல் நிலையம் செயல்படுது. இதான் இல்லைன்னு தெரிய வருது. ஏன்னா இந்த வண்டி அடிப்பட்டு வண்டிக்கு 60,000 செலவு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தா அவர் போய் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண முடியும். ஆனா எந்த ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு நியாயமான ஒரு போக்குவரத்து காவல் நிலையமா இங்க இல்ல. ஏன்னா சாதாரண ஒருத்தர் ரோட்ல போகும்போது பைக்ல போய் வந்து எதிர்த்து தரப்புல வந்து ஒருத்தர் இடிச்சா கூட அவனை கூட்டு யாருக்கு அடிபட்டுதோ அவனுக்கு தான் எஃப்ஐஆர் போடணும். நாங்க என்ன சொல்றோம், 2 வீலர்ல வந்து இடிச்சா ரைட் ஓகே, அவங்ககிட்ட எஃப்ஐஆர் வாங்கியே போட்டு எங்களுக்கு ஒரு காப்பியை கொடுங்க, காரை வந்து அகேன்ஸ்டா கூட சேருங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா எந்த ஒரு சின்ன ஒரு புள்ளியை கூட அவங்க எடுத்து அந்த எஃப்ஐஆர்ல வைக்கல. இன்னைக்கு நாங்க எஸ்பிட்ட பேசுறதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆய்வாளர் கூட்டு பேசுறாரு. அப்ப இந்த காவல் நிலையம் வந்து டெய்லி வரும்போதே கடவுளை வேணும் வருவாங்க. ஐயா நீ போகும்போது சாயங்காலம் எங்க பாக்கெட் ஃபுல்லாக நாங்க கல்லா உறுப்பி எடுத்துட்டு போனோம், எங்களுக்கு 10,000 20,000 இப்படிலாம் எங்க அரசாங்கத்துல வந்து இந்த காவல்துறை சம்பளமே தரலையா? ஏன்னா எங்களுக்கு ரொம்ப தலைக்குனிவா இருக்குது. தொடர்ச்சியாக இது போல தப்பு நான் எல்லா போக்குவரத்து காவல்துறையும் நான் தப்பு சொல்ல. ஏன்னா இதுலயே ஒரு சில நல்லவர்கள் இருக்காங்க. சம்பளத்துக்காக மட்டுமே யூனிஃபார்மை கூட அயன் பண்ணி போட முடியாத அழுக்கா இருக்கிற யூனிஃபார்ம் கூட வேலை செய்யற அதிகாரி இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த போக்குவரத்து அதிகாரி நான் தப்பு சொல்லல. ஆனா ஒரு சில அதிகாரி செய்யற தப்பால இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் வந்து மிகுந்த மன உளைச்சல் ஆளாகிறாங்க. இங்க தவறு செய்யற அதிகாரியை உடனடியாக வந்து டிஸ்மிஸ் பண்ண, சஸ்பெண்ட் பண்ற முன்வைத்து எங்களுடைய கண்டன முழக்கத்தை பதிவு செஞ்சு இன்னைக்குதான் புகாரை வாங்கியிருக்கிறாங்க. நான் வந்தா இன்சார்ஜ் இல்லைன்னு வேண்டியது, ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாரை பெற்றுக்கொண்டேன்னு ஒரு நகல் தரது கிடையாது, ஒரு அட்லான்மெண்ட் காப்பி தரது கிடையாது, அடிப்படையான எந்தெந்த சட்டத்தெல்லாம் நீங்க வந்து பப்ளிக் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. மக்களை எந்த அளவுக்கு நீங்க புறக்கணிக்க முடியுமோ, அலைக்கழிக்க முடியுமோ. ஒரு விபத்துல சாதாரண ஒரு பாதிக்கப்பட்டவன்ட்டானா அதே இடிச்சவன் வந்து பணக்காரனான்ட்டானா அவன்கிட்ட பல்லு இடிச்சுக்கின்னு அவங்ககிட்ட பொருளாதாரத்தை லஞ்சமா வாங்குற சூழ்நிலையில காவல்துறை ஈடுபட்டு வருது. நாங்க வந்து முதல் கட்டமா நாங்க வந்து புகார் தெரிவிச்சு 4 எஃப்ஐஆர் போடணும் நாங்க சொல்லியிருக்கிறோம். இது நீங்க தாமதிச்சீங்கன்னா இதே போல லஞ்ச லாவணியத்தில் இந்த காவல்துறை ஈடுபட்டால் இந்த காவல்துறையை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.